நிறைய பேர் இப்போ கேட்குற ஒரு முக்கியமான விஷயம் என்னென்றால் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பை பற்றி கேட்குறாங்க. நாங்கள் ஒரு டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறோம், என்ன செஞ்சு கொள்வது அப்படின்னு சொல்லி எல்லாம் கேட்பாங்க. எல்டிஆர் அப்படின்னு சொல்லி நாங்கள் சொல்லுவோம், அதாவது லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப், எல்டிஆர்ன்னு சொல்லுவாங்க. உண்மையிலே டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப் என்கிற வேர்ட் அண்மையில் பரிச்சயமான ஒரு வார்த்தை தான். நீங்கள் பார்க்கலாம், ஃபிசிக்கலி அருகாமையில் இல்லாமல் வேறொரு நகரத்திலேயோ வேறொரு நாட்டிலேயோ வசிக்கிற நபர்கள், இரண்டு பேர்கள் ஒரு உறவில் இருக்கிறது தான் இந்த டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். உதாரணமாக இலங்கையில் ஒருத்தர் இருப்பார், அவருக்கு அவருடைய ரிலேஷன்ஷிப், அவர் வச்சிருக்கிற ரிலேஷன்ஷிப் வச்சிருக்கிறவர் வேறொரு நாட்டில், அது உலகத்தில் எந்த ஒரு நாட்டில் வேணாலும் அவர் இருக்கலாம், ரைட்? அதை நாங்கள் லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லி நாங்கள் சொல்லுவோம். இந்த லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பில் என்ன சேலஞ்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா, உண்மையிலே டிஸ்டன்ஸ் ஆகிற நேரம் எங்களுடைய நேரங்கள் வித்தியாசப்படும். அப்போ எங்களுக்கு இடையில் இருக்கிற நேரம் குறைவாக இருக்கும், பேசுகிற நேரம் குறைவாக இருக்கும், உறவாடல் நேரம் குறைவாக இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். இது இந்த டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பில் அவங்க ஃபேஸ் பண்ணுற முதலாவது பிரச்சனை, முதலாவது சவால். ரெண்டாவது சவால் அப்படின்னு சொன்னால் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு இருக்கிற ட்ரஸ்ட் இஷ்யூ. இன்னொரு நாட்டில் இருக்கிறார், என்னை விட்டு போட்டு இன்னொரு நாட்டில் இருக்கிறார், இன்னொரு கண்டத்தில் இருக்கிறார், இன்னொரு பிரதேசத்தில் அவர் இருக்கிறார் அப்படின்னு சொன்னால், அவர் நாட்டில் தான் இருக்கணும் மண்டியில், வேறு ஒரு பிரதேசத்தில் இருக்கலாம். அப்படி இருந்தால் கூட சில நேரம் ஒரு ட்ரஸ்ட் இஷ்யூ, நம்பிக்கை சம்பந்தமான ஒரு பிரச்சனை ஒரு ஆளுக்கு ஏற்படலாம். சில நேரம் சந்தேகம் வரலாம், அல்லது இவங்களுக்கு இருக்கிற ஒரு ஓவர் திங்கிங்காக கூட இருக்கலாம், அளவுக்கு அதிகமாக ஒரு ஆள் யோசிச்சு கொள்றதா இருக்கலாம். மூணாவது விஷயம் என்னென்னு சொன்னால் இமோஷனல் லோன்லினஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதாவது ஒரு மனிதன் தூரத்தில் இருக்கிற நேரம் என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னால், தனக்கு அதாவது ரொம்ப இமோஷனலி ஒருத்தர் டவுனாக இருக்கிற நேரம் தன்னுடைய துணை அல்லது தன்னுடைய பார்ட்னர், தன்னுடைய காதலன் அல்லது தன்னுடைய கணவர், எந்த உறவில் இருக்கிறவங்களா இருக்கலாம், அவங்க பக்கத்தில் இருக்கணும், அருகாமையில் இருக்கணும்னு சொல்லி அவங்க விரும்புவாங்க. ஆனால் அந்த விஷயத்த இந்த டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்ல செய்ய முடியாமல் இருக்கலாம். இந்த இமோஷனல் லோன்லினஸ் சில போது அவர்களுக்கு ஒரு பெரிய சவாலாக மாறலாம். அதே போல நீங்க பார்க்கலாம், குறிப்பாக ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லி வர நேரம் அவங்களுக்கு இடையில் இருக்கிற பிசிக்கல் இன்டிமசி என்றது மிக முக்கியமான விஷயமாக இருக்கும். அதற்கான சந்தர்ப்பம் இங்கே குறைவாக இருக்கும், அது கூட சில நேரம் ஒரு சவாலாக மாறலாம். அதே போல நீங்க பார்க்கலாம், இவர்களுக்கு எப்போது நாங்கள் ஒன்றாக இருக்க போகிறோம் என்ற ஒரு கேள்வி எப்போதுமே மனசுல உதயமாகி கொண்டே இருக்கும். நாங்கள் ஃபியூச்சர் அன்சர்டனிட்டி அப்படின்னு சொல்லி சொல்லுவார்கள். நாங்கள் எப்போ ஒன்றா இருக்க போறோம், ரொம்ப நாளமா வேற வேறையாக தானே இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு எண்ணம் அவர்களுக்கு தோணலாம். இதனால் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சைக்காலஜிக்கலி அவர்களுக்கு ஒரு வகையான அட்டாச்மெண்ட் என்சைட்டி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அதாவது ஒரு வகையான பிரிதல் சம்பந்தமான ஒரு வகையான பதகளிப்பு அவர்களுக்கு ஏற்படலாம். அதே போல சில நேரம் சிலர் என்ன செய்வாங்க, இந்த ஓவர் திங்கிங் காரணமாக அவர் மாறிட்டார், முந்தி மாதிரி அவர் அப்படி இல்லை, முந்தி மாதிரி கண்டு கொள்றது இல்லை, அந்த மாதிரி எல்லாம் பேச ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதே போல இந்த ரிலேஷன்ஷிப் எனக்கு முன்னெடுத்து போக முடியுமா, இது முன்னெடுக்கிறது சாத்தியம் தானா என்கிற கேள்வி எல்லாம் அவர்களுக்கு நிறைய முறை ஏற்படுறது பார்க்கலாம். இதனால் என்ன செய்யலாம் என்றால், ஒரு வகையான ஆதரவு குறைவு அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது இமோஷனல் டிப்ரிவேஷன் என்று சொல்ற ஒரு கட்டத்துக்கு அவர்கள் போவார்கள். இதெல்லாம் ஒருத்தர் ஒரு லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்ல இருக்கிற கட்டத்துல சைக்காலஜிக்கலி ஒரு ஆளுக்கு நடக்கிற மாற்றங்கள் அப்படின்னு சொல்லி நான் சொல்லுவோம். இப்ப இந்த லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப் எப்படி ஆரோக்கியமாக அமைத்துக் கொள்வது என்ற ஒரு கேள்வியை நீங்கள் கேட்கலாம். முதலாவது விஷயம் என்னன்னு சொல்லி நீங்க பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு இடையில நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி ஒரு நல்ல கிளியரான கம்யூனிகேஷன் இருப்பது மிக முக்கியமான விஷயம். தெளிவான உரையாடல்கள் இருக்கிற நேரம் அந்த தெளிவு என்ன செய்யும்னால், எங்களுக்கு இருக்கிற நிறைய சந்தேகங்களை இல்லாமல் ஆக்கும். அதே போல எங்களுக்கு இருக்கிற நிறைய மயக்கங்களை குறைக்கும். இந்த மாதிரி நிறைய விஷயங்களை அதை ஏற்படுத்தும். ஸோ கிளியர் கம்யூனிகேஷன் என்கிற விஷயம் மிக பிரதானமானது. இந்த எல்லா ரிலேஷன்ஷிப்லையும் மிக பிரதானமானது. குறிப்பாக இந்த எல்டிஆர் என்று சொல்ற லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்ல மிக பிரதானமான ஒரு அம்சமாக நாங்கள் பார்க்கலாம். அதே போல நீங்க பார்க்கலாம், ஆக குறைந்தது என்ன செய்யலாம்னு சொன்னால், எவ்வளவுதான் லாங் டிஸ்டன்ஸ்ல அவர் இருந்தாலும் கூட அவருக்கு முடியும் ஒரு நாளைக்கு ஒரு 5-10 நிமிடங்கள் கதைப்பதாக இருக்கலாம், செக் பண்றதாக இருக்கலாம், ஒரு ஆக குறைந்தது வீக்லி ஒரு 2 times ஒரு டீப் கன்வர்சேஷனுக்கு போறதாக இருக்கலாம். இந்த மாதிரி சில விஷயங்களை அவருக்கு செய்ய முடியுமா இருக்கும். இது டெக்ஸ்ட் மூலமாக முடியுமா இருக்கும், சில சந்தர்ப்பங்கள்ல அவர்களுக்கு வாய்ஸ் கால் மூலமாக முடியுமான ஒரு விஷயமா இருக்கும். அதே போல செய்ய வேண்டிய அடுத்த முக்கியமான விஷயம் நீங்க பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு இடையில ஒரு நல்ல ட்ரஸ்டும் டிரான்ஸ்பரன்சியும் ஒழுங்குபடுத்தப்பட வேண்டிய தேவை இருக்கிறது. ஆக நாங்க என்ன செய்யலாம் என்றால், ஒரு பார்ட்னர் நிச்சயமாக என்ன செய்யணும்னா, இன்றைக்கு என்னுடைய ரூட்டீன் என்ன, நான் எத்தனை மணிக்கு ஆஃபீஸ் போக போகிறேன், எத்தனை மணிக்கு எனக்கு வேலைக்கு போகணும் என்ற தேவை இருக்கிறது, இந்த ஷெடியூல் எப்படி இருக்கிறது என்று சொல்லி ஓப்பனாக அந்த விஷயங்களை கதைப்பதன் ஊடாக நிறைய சந்தேகம் சார்ந்த பிரச்சனைகள் இருந்து நாங்கள் விடுபட்டுக் கொள்ள முடியுமா இருக்கும். இது ரெண்டாவது முக்கியமான விஷயம். மூணாவது விஷயம் என்னன்னு சொன்னால், இமோஷனல் பிரசன்ஸ் என்று சொல்லுவோம். அதாவது அந்த தேர் ஃபார் யூ, குறிப்பாக அந்த குறிப்பிட்ட நபர் எக்ஸாமாக இருக்கலாம், அல்லது ஒரு இன்டர்வியூக்கு ஃபேஸ் பண்றதாக இருக்கலாம், அல்லது ஒரு நோய்வாய்ப்பட்ட ஒரு நிலைமையில் இருக்கலாம். இந்த மாதிரி கட்டத்துல
அவர் எப்போதுமே ஆக குறைந்தது ஆன்லைன்லயாவது நிச்சயமாக நீங்க எப்படி இருக்கிறீங்க, சோமா இருக்கிறீங்களா, மருந்து குடிச்சீங்களா, படிச்சு கொண்டு இருக்கிறீங்களா, ப்ரிப்பேர் ஆகுறீங்களா, இந்த மாதிரியான விஷயங்கள்ல கேட்டுக்கொள்ற நேரம் நிச்சயமாக அவர்களுக்கு இடையில ஒரு நல்ல ஒரு இமோஷனல் பிரசன்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி நாங்க சொல்லுவோம். அதே போல மிக முக்கியமான விஷயம், நாங்கள் குறிப்பாக பார்த்துக் கொள்ள வேண்டிய விஷயம், ஏன் எங்களுக்கு இந்த நேரம் குறைவாக இருக்கிறது, ஏன் நேரம் செலவழிக்க முடியாமல் இருக்குன்னு பாத்தீங்க என்றால் அதுல மிக முக்கியமான காரணம் என்னுடைய ஒர்க் லைஃபுக்கும் இடையில் இருக்கிற பேலன்ஸ்ல இருக்கிற குறைபாடு. அது எங்களுடைய ஒர்க் லைஃபை பேலன்ஸ் பண்றதுக்கான வழிமுறைகளை நாங்கள் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும். அதே போல குறிப்பாக மிக முக்கியமான விஷயம், ஒரு தெளிவான ஃபியூச்சர் பிளான் இருக்க வேண்டும். ரைட் என்றால் தெளிவான ஃபியூச்சர் பிளான் இருந்தால் இந்த ரிலேஷன்ஷிப் ஆன்சைட்டி என்கிற விஷயம் குறைந்து போவதை நீங்கள் பார்க்கலாம். உறவு சம்பந்தமாக இருக்கிற பதகளிப்பு குறைந்து போறதை நீங்க பார்க்கலாம். ரைட், இந்த குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப் என்கிற விஷயம் யாருக்கு பொருத்தமானதாக இருக்கும் என்கிற ஒரு விஷயம் இருக்கிறது. யாருக்கு பொருத்தம் சொன்னால், யாராவது ஒருத்தர் இமோஷனலி மெச்சூர்டா இருக்கிறாங்க, ரைட், நல்ல மெச்சூரிட்டியா அவங்க யோசிப்பாங்க, முதிர்ச்சித்தன்மையோடு அவர்கள் யோசிக்கிறவர்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு இது பொருத்தமானதாக இருக்கும். அதே போல அவர்களுக்கு ட்ரஸ்ட்டை பில்டப் பண்ண முடியுமாக தெரிந்தவராக இருந்தால் அவருக்கு இந்த டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப் ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்காது. மூணாவது விஷயம், ஒரு கோல் ஓரியன்டட் கப்பல், ரெண்டு பேருக்குமே வாழ்க்கையில தெளிவான இலக்குகள் இருக்கிறது, நாங்கள் என்ன செய்ய போகிறோம் என்கிற விஷயம் தெளிவாகவே இருக்கிறது. அப்ப அது ஒரு டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப் ஒரு பெரிய பொருட்டாக பிரச்சனையாக மாறப்போவதில்லை. அதே போல நல்ல கம்யூனிகேஷன் பண்ண முடியுமான கப்பல்ஸுக்கும் இது ஒரு பெரிய பிரச்சனையாக மாறப்போவதில்லை. யாருக்கு பிரச்சனையாக மாறும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க என்றால், யாராவது எக்ஸசிவ் ஜெலசியில இருப்பாங்க, ரொம்ப அளவுக்கு அதிகமான பொசசிவ்னஸோடு இருப்பாங்க, அவர்களுக்கு இந்த லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப் பண்றது ஒரு பெரிய சவாலாக மாறும். அதுல அந்த குறிப்பிட்ட உறவில் இருக்கிற ரெண்டு பேரும் பாதிக்கப்படுவார்கள். இரண்டாவது விஷயம், யாருக்காவது அவங்களுடைய இமோஷனை ரெகுலேட் பண்ணிக்கொள்ள தெரியாமல் இருக்கிறது, தனக்கு வர ஆவேசத்தை, தனக்கு வர கோவத்தை, தனக்கு வர கவலையை, தனக்கு வர கோவத்தை அடக்கி கொள்ள முடியாமல் இருக்கிறது. அந்த மாதிரியானவங்களுக்கு இந்த எல்டிஆர் என்றது ரொம்ப பிரச்சனைக்குரிய ஒரு விஷயமாக இருக்கும். மூணாவது, அவர்களுக்கு கிளியரான ஒரு கோல் இல்லாதவர்கள், கிளியரான ஒரு ஃபியூச்சர் பத்தி எந்த ஒரு ஃபியூச்சர் பத்தி எந்த ஒரு ஐடியாவும் இல்லாதவர்கள், அவர்களுக்கும் ஒரு பிரச்சனையாக மாறுவதை நீங்கள் பார்க்கலாம். நீங்க எந்த மாதிரியான ஒருத்தராக இருக்கிறீங்க? ரொம்ப மெச்சூரிட்டியாக இருக்கிறீங்களா? ரொம்ப ட்ரஸ்ட் பில்ட் பண்ண முடியுமானவராக இருக்கிறீங்களா? கம்யூனிகேட் பண்ண முடியுமானவராக இருக்கிறீங்களா? கோல் ஓரியன்டானவராக இருக்கிறீங்களா? உங்களோட பார்ட்னரும் அப்படியாக இருந்தால் இந்த லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப் என்பது ஒரு பெரிய பிரச்சனைக்குரிய விஷயமாக மாறாது. ஆனால் எப்போதுமே புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் இருக்கிறது. ஒரு நாளும் பிசிக்கல் டிஸ்டன்ஸ் என்கிற விஷயம், இமோஷனல் டிஸ்டன்ஸ் என்கிற விஷயம் என்கிற ரெண்டு பகுதி இருக்கிறது. பிசிக்கல் டிஸ்டன்ஸ் என்கிற விஷயம் உறவை பிரிக்காது, உறவிலே பிரச்சனைகளை ஏற்படுத்துவது குறைவு. ஆனால் இமோஷனல் டிஸ்டன்ஸ் என்கிற விஷயம் ஒருவர் மன ரீதியாக, சில போது நீங்க பார்க்கலாம், ஒரே வீட்டிலே வசிக்கிற இரண்டு பேராக இருக்கலாம், அவர்கள் இமோஷனல் டிஸ்டன்ஸாக இருப்பார்கள், ஒரே நகரத்தில் வாழ்வார்கள், ஒரே ஊரிலே வாழ்வார்கள், பக்கத்து வீட்டில கூட வாழலாம், சில நேரம் போயிட்டு வர தூரத்துல தான் இருப்பார். ஆனால் எந்த உறவு இமோஷனலி டிஸ்டன்ஸ் ஆக மாறுகிறதோ, தூரப்படுகிறதோ, அப்போது அந்த உறவு பிரிய ஆரம்பிக்கும். ஆகவே இந்த விஷயத்தில் கருத்தில் கொள்ளுங்கள். உங்களுடைய உறவை சரியாக கட்டி எழுப்புவதற்கு முயற்சி செய்யுங்கள். டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப் என்கிற விஷயமும் சாத்தியமானதுதான். ஆனால் நான் சொல்லுகின்ற வழிமுறைகளை சரியாக ஃபாலோ செய்கிற போது நிச்சயமாக உங்களுக்கு அதை அர்த்தப்படுத்திக் கொள்ள முடியுமாக இருக்கும்.